हमें परमेश्वर के वचन की ओर ताकेंगे। தேவ சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். परमेश्वर के सम्मुख में उसके वचन की ओर ताकेंगे। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா भविष्यवाणी का किताब 59ஆம் அதிகாரம் 59वां अध्याय 19வது வசனம். 19वां वचन। அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கு சூரியன் உதிக்க தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். तब पश्चिम की ओर लोग यहोवा के नाम का और पूर्व की ओर उसकी महिमा का भय मानेंगे, क्योंकि जब शत्रु महानद के समान चढ़ाई करेंगे तब यहोवा का आत्मा उसके विरोध झंडा खड़ा करेगा। வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். जब शत्रु महानद के समान चढ़ाई करेंगे तब यहोवा का आत्मा उसके विरोध झंडा खड़ा करेगा। நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே हमारे पवित्र शास्त्र में சத்துருவுக்கு சாத்தானுக்கு 20 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. शत्रु के लिए 20 प्रकार के नाम लिखा है। கழுகை போல வருவான், उहाब के नहीं आएगा, சிங்கத்தை போல வருவான். सिंह के नहीं आएगा। ஒவ்வொரு விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे कई वर्णन है। சோதனைக்காரன், वो परखने वाला है, இப்படி பல தரப்பட்ட बघेली, யாது வேடம், वो बघेली है। இப்படி 20 விதமான பேர்களை वैसे 20 प्रकार का नाम है। அதிலே ஒன்றில் வெள்ளம் போல் சத்துரு வருவான். उसी में से एक महानद के समान आएगा। வெள்ளம் போல், महानदी के समान। வெள்ளம் சொல்லிட்டு வருமா? क्या जब बाढ़ आता तभी बोल के आएगा क्या? வெள்ளம் திடீரென்று வருகிறது. बाढ़ आता जब वो अचानक आएगा, திடீர்னு வருகிறது अचानक आएगा। வெள்ளம். महानद, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்தியில? வெள்ளம், महानद, महानद के समान। வெள்ளம் போல் சாத்தான் வருவான். महानद की समान चढ़ाई करेंगे। திடீர்னு வரக்கூடிய वो जो अचानक आने वाले बातें, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் आमेन, पर यहोवा का आत्मा झंडा खड़ा करेगा। வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி பிடிப்பார். जब शत्रु महानद के समान चढ़ाई करेंगे तब यहोवा का आत्मा उसके विरोध झंडा खड़ा करेगा। கொடியேற்றுவார். वो झंडा खड़ा करेगा। கொடி ஜெயத்தை குறிக்கிறது. झंडा एक विजय का वर्णन, ஜெயத்தை குறிக்கிறது. झंडा विजय का वर्णन। ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கிறது. हर देश के लिए हर प्रकार का झंडा है। ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை போட்டு கொடி வைத்திருக்கிறார். हर देश के लिए एक एक चिन्ह के अनुसार झंडा है। ஒவ்வொரு விதமான கட்சிக்கும் கொடி இருக்கிறது. और हर ராஜ்யத்திற்கு राजनीति के पार्टी के लिए भी झंडा है। ஒவ்வொரு கொடி வைத்திருக்கிறார். वैसे हर लोग झंडा रखा है। ஜெயத்தை, वो विजय को, ஹalleluya, ஒரு கொடி என்றால் ஜெயத்தை குறிக்கிறது. हमें झंडा मतलब वो विजय है। இந்தியா சுதந்திரம் அடைந்து 1947 சுதந்திரம் பெற்றது. वो इस भारत देश स्वतंत्र पाया है 1947। நம்ம நாட்டுக்கு மூவர்ண கொடி இருக்கிறது. हमारा इस देश के लिए 3 रंग का झंडा है। ஹalleluya, हालेलुया। மூன்று கலர் ஒவ்வொரு விதமான புரட்சியை குறிக்கிறது. वो 3 प्रकार का रंग, 3 प्रकार का वर्णन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அதாவது இப்படி தேவன் இங்கே வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது, கொடியேற்றுவார், यह शास्त्र में लिखा है, वो झंडा खड़ा करेगा, ஜெயத்தை தருவார். विजय को देगा। யெகோவா நிசி என்றாலே ஜெண்டா ஃபர்ராக, அதாவது கொடி. யெகோவா நிசி என்றாலே கொடி பறக்கிறது. आमीन। यहोवा निसी का मतलब झंडा फहरा है। ஹalleluya, हालेलुया। அதாவது ஒரு பேனரை குறிக்கிறது. आमीन, हालेलुया। கொடியேற்றுவார். वैसे झंडा खड़ा करेगा। வெள்ளம் போல வருவான் சத்துரு. सैतान शत्रु महानद के समान चढ़ाई करेगा। நாட்களிலே வெள்ளம் போல் வந்திருக்கிற சத்துரு ये दिनों में वैसे महानद के समान आए हुए ये शत्रु யாரும் நினைத்து பார்க்க முடியாது, कोई भी कुछ का विचार नहीं कर सकता, யாரும் அறிந்து கொள்ள முடியாது, कोई भी नहीं जान सकता, உலகம் அறிந்து கொள்ள முடியாது. ये दुनिया नहीं जान सकता। திடீரென்று வந்திருக்கிறது. अचानक आया है ये महानद के नाम। நூற்றாண்டுக்கு அப்புறமாக இதை பார்க்கிறார்கள். ये एक सेंचुरी के बाद हम देखता है, நம்முடைய காலங்களிலே பார்க்கிறோம். ये हम अपने दिनों में देखता है। ஆனால் வேதம் சொல்கிறது, परंतु
शास्त्र வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். भारत के समान चढ़ाई करेंगे तब यहोवा का आत्मा उसके विरोध झंडा खड़ा करेगा. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். आमीन. जो कोई हथियार तेरे विरोध से आएगा वो प्रफल नहीं करता. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதம் எல்லாம் வாய்க்காதே போகும் என்று வேதம் जो சொல்கிறது. कोई हथियार तेरे विरोध से आता है वो तुझको प्रफल नहीं करता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा. வேதம் சொல்கிறது ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, यशाया 54:17 में உனக்கு लिखा है, விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். जितने हथियार तेरे आने के लिए बनाए जाए उनमें से कोई सफल न हो. விரோதமாக வந்த சத்துரு वैसे तेरे विरोध से आए சத்துரு எந்த விதத்திலேயாவது வருவான். आमीन. शत्रु किसी रीति से भी आएगा, எந்த விதத்திலேயாவது வருகிறான். किसी रीति से भी आएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சகல காட்டு மிருகங்களும் தந்திரமுள்ள ஒரு மிருகம் சர்ப்பம் அது மூலமாக வந்தான். आदि में वो एदेन बगीचा में वो सारी जानवरों से चतुर जानवर सर्प था. वो सर्प के द्वारा आया शत्रु. அந்த ஏதேனுக்குள்ளே வந்தான். वो एदेन पर आया है. சாத்தான் தந்திரமுள்ளவன். वो शत्रु चतुर है. அவன் தந்திரங்கள் அறியாத அல்லவே என்று சொல்லப்பட்டது. चतुर को हम जानता है. தந்திரமுள்ளவன் சாத்தான். वो जो शत्रु है वो चतुर है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम को महिमा. ஏதாவது ஒரு வழியிலே அவன் வருகிறான். वो किसी रीति से भी आता है. பல விதத்திலே வருகிறான். कई रीति पर वो हम पर चढ़ाई करता அந்த है. சத்துருவை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். आमीन. वो शत्रुओं को हम पहचान நமக்கு வந்திருக்கிற இந்த நாட்களிலே வந்திருக்கிற சோதனையான அந்த சத்துருவை இனம் கண்டு கொள்ள வேண்டும். आमीन. जो विपत्ति के नाई आजकल हमारे बीच में आया है वो शत्रु को हम पहचानते हैं. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்றவர்களால் ஆராயப்படான். अब आत्मिक लोग सारी बातों को पहचान लेता है. अगर किसी व्यक्ति भी आत्मिक लोग को पहचान नहीं இந்த करता, உலகத்தின் ஆராய்ச்சி வேற, ஆவிக்குரியவருடைய திருச்சபையை ஆராய்ந்து பார்க்கிறது வேற. अगर इस दुनिया जो जानता है वो बात अलग है और आत्मिक मंडली जो जान रहा है वो बात अलग है. ஆவிக்குரியவன் சரியானபடி நம் திருச்சபையின் ஊழியங்கள் வருங்கால தேவ ராஜ்யத்துக்காக அந்த வந்த சோதனையை இனம் கண்டு கொள்ள வேண்டும். आमीन. इसलिए आत्मिक मंडलियां ठीक रीति से जो आने वाले दिनों के लिए भी जो आई हुई शत्रु के बारे में अच्छी रीति से हम पहचान लेना. இந்த சோதனையை இந்த சத்துருவை இனம் கண்டு கொள்ள வேண்டும். इस संकटों को इस शत्रुओं को हम पहचान करना है. இனம் கண்டு கொள்ளாதபடி अगर हम पहचान नहीं करेगा நாம் இருப்போம் என்று சொன்னால் हम पहचान बिना रहेंगे நம்முடைய ஊழியங்களிலே हमारे सेवकाई में இதில் இருந்து மீண்டு வர்றது கடினமானதாக இருக்கிறது. फिर इसमें से हम बाहर आना कठिन पाते हैं. ஆனால் வெள்ளப்பட சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். महाराज के समान चढ़ाई करेंगे तब यहोवा का आत्मा हमारे लिए झंडा खड़ा करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அதுக்கு அடுத்தபடியாக 20வது வசனத்தில் சொல்கிறார், 20 वचन மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். याकूब में जो अपराध से मन फिराते हैं उनके लिए सिय्योन में एक छुड़ाने वाले आएगा. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். याकूब में जो अपराध से मन फिराते हैं उनके लिए सिय्योन में एक छुड़ाने वाले आएगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசனம் ये मेरा प्रभु यीशु मसीह के बारे में भविष्यवाणी. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் ये वाणी इस्राएल लोगों के लिए कहा था. இது புறஜாதிகளுக்கு கூட இதை கொண்டு வருகிறது. अगर ये अन्य जाति को भी ये वाणी அடுத்த வசனம் சொல்கிறது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளுகிற என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். एक ही सोचन यहोवा ये करता है जो वाचा मैंने उनसे बांधी है वो ये है कि मेरा आत्मा तुझ पर ठहरा है और अपने वचन जो मैंने तेरे मुंह में डाले हैं अब से लेकर सर्वदा तक वो तेरे मुंह से और तेरे पुत्रों और पोतों के मुंह से भी कभी न हटेंगे. மூன்று காரியத்தை 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. एक ही सोचन तीन மை कार्य கவர்னன்ட் என்னுடைய உடன்படிக்கை, मेरा वाचा
my spirit, मेरा आत्मा, என்னுடைய ஆவியாய், मेरी आत्मा, my word, என்னுடைய வாயிலிருந்து என்னுடைய வார்த்தை, मेरे मुंह के वचन, தேவ ஜனங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய, ஜனத்தோடு புதிய உடன்படிக்கையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக மத்தியஸ்தராக இருக்கிறார். आमीन। लोगों के साथ प्रभु यीशु मसीह एक नया वाचा बांधने वाला मध्यस्थ है। my covenant, புதிய உடன்படிக்கையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். आमीन। इस धरती में प्रभु यीशु मसीह एक नए वाचा के वर्णन में हमारे लिए my spirit, என்னுடைய ஆவி, मेरी आत्मा, my word, मेरे मुंह के இந்த वचन, மூன்றையும் தந்திருக்கிறார். ये तीनों को प्रभु दिया है। புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. नए वाचा के चिन्ह के अनुसार उनके लहू बगाया है। புதிய உடன்படிக்கையின் ரத்தியமாக மத்தியஸ்தராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और नए वाचा के एक मध्यस्थ रीति से हमारे लिए दिया गया। ஆவியினுடைய ரத்தத்தை பார்க்கலாம் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை இன்னும் அவரிடத்திலே வந்து கொண்டு சேர்த்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. जो नए वाचे के वो प्रभु यीशु मसीह के लहू हमें और भी उनके निकट ले आया है। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். इब्रानी 12:24 புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆவியினுடைய இரத்தத்தை பேசுவதை பார்க்கலாம் நன்மையானவரை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். नई वाचा के मध्यस्थ यीशु और छिड़काव के उस लहू के पास आए हो जो अभी के लहू से उत्तम बातें करता है। நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். हमारा एक मध्यस्थ है। புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. नए वाचा के मध्यस्थ यीशु मसीह है। நாம் புறம்பே இருந்தோம், हम पहले दूर रहता நாம் था, அறியாதிருந்தோம், हम पहले अज्ञान में था, நாம் அஞ்ஞானிகளாக இருந்தோம், हम पहले ज्ञान था, புறஜாதிகளாக हम இருந்தோம். अनिजात था। நம்மை இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையான ரத்தத்தை கொண்டு அவருடைய ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். हमें प्रभु यीशु मसीह के नए वाचा के उस लहू के द्वारा उनके लोग बना दिया। அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறார். वो अपने बहू को हम लहू दिया। my covenant, என்னுடைய புதிய உடன்படிக்கையான ரத்தம், मेरे नए वाचा का लहू, my spirit, मेरी आत्मा, my word, मेरे मुख की இந்த वचन, மூன்றும் கெடுத்து புதிய ஏற்பாட்டிலே வாக்குப்படி இருக்கிறார். ये तीनों देकर नए नियम के दिनों में हमें वादा दिया। ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை यशाया 59 और 20वां वचन, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். रोमियो 11 वचन को देखेंगे। 26வது வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 11 26वां वचन से लेकर இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் और इस रीति से सारा इस्राएल उद्धार पाएगा, जैसे लिखा है, छुड़ाने वाले सिय्योन से आएगा और अभक्ति को याकूब से दूर करेगा। நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. और उनके साथ मेरी यही वाचा होगी, जबकि मैं उनके पापों को दूर कर दूंगा। புதிய உடன்படிக்கையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து நீக்குகிறது. नए वाचा की प्रभु यीशु मसीह के लहू सारी पापों से हमें शुद्ध कर लेता है। இயேசு என்றாலே பாவங்களை நீக்குகிறவர். यीशु के अर्थ पापों से हमें छुड़ाने புதிய वाला। உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து. नए वाचा के मध्यस्थ यीशु मसीह। இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். सारे इस्राएल लोग उद्धार पाएंगे। மீட்கிற சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. छुड़ाने वाले सिय्योन से आएगा और अभक्ति को याकूब से दूर करेगा। இந்த சுவிசேஷம் நமக்கும் இந்த கிருபையின் காலத்திலே புறஜாதியாக நமக்கும் மத்தியஸ்தராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये सुसमाचार इस अनुग्रह के दिन में हमें भी वो मध्यस्थ यीशु मसीह के द्वारा दिया गया है। நமக்கும் புதிய உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. हमें भी नए वाचा के मध्यस्थ यीशु मसीह के लहू हमारे सारे पापों से हमें शुद्ध किया है। அதாவது my covenant, my word, my spirit, என்னுடைய வார்த்தை, என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய ஆவியை உனக்கு தருவேன். मेरा वाचा, मेरा आत्मा, मेरे मुख के वचन को मैं तुझे दूंगा। இங்கே 59ஆம் அதிகாரத்திலே
அங்கே வாசிக்க முடிகிறது. அவபக்தியான ஜனக்கூட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவபக்தியாக பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். यहाँ पढ़ सकता है इस्राएल लोग 59वां अध्याय में, यशायाह 59 में इस्राएल लोग अभक्ति के कामों அந்த யாக்கோபை அந்த அவபக்தியை விட்டு விலக்குவதற்காக, वो याकूब के अपराधों से उन लोगों को छुड़ाने के लिए இரட்சகன் இந்த யாரும் இல்லை, அதற்கு கிரயம் செலுத்தப்படுவதற்கு விலையேறப்பட்ட கிரயமாக யாரும் இல்லை, अनमोल दाम चुकाने के लिए कोई नहीं था. ஆகவே தேவனே அதை புதிய உடன்படிக்கையை இந்த பூமியிலே செய்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने उस नया वाचा को इस धरती में किया है. அங்கே ஏசாயா 59:14 வசனத்திலே வாசிக்கிறோம். यशायाह 59:16 वचन में ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. उसने देखा कि कोई भी पुरुष नहीं और इससे अचंभा किया कि कोई विनती करने वाला नहीं. तब उसने अपने ही भुजबल से उद्धार किया और अपने धर्मी होने के कारण ये संभल गया. அவர் நீதியை வாக்குவசமாக அணிந்து ரட்சிப்பின் சீராவை தனது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். उसने धर्म को जिलन के समान बहिन लिया और उसके सिर पर उद्धार को टोप रखा गया. उसने बदला लेने का वस्त्र धारण किया और जलजलाहट को बाहें के समान पहन लिया है. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मेरा प्रभु यीशु இந்த பூமியிலேயே इस धरती में அவருடைய நீதியை செய்யத்தக்கதாக उनकी धार्मिकता को काम करने புதிய உடன்படிக்கையாக नए वाचा के இந்த பூமியிலே செலுத்தி இருக்கிறார். इस धरती में दाम அவர் இந்த உலக இரட்சகராக, वो इस दुनिया के புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக, नए वाचा के मध्यस्थ, முழு உலகத்தின் பாவங்களை நீக்கக்கூடிய உலக இரட்சகராக, सारी दुनिया के पापों को शुद्ध करने वाला एक उद्धारकर्ता, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, नाम केवल इस्राएल இந்த के लिए, உலகத்திற்கே ஒரு நீதியை செய்திருக்கிற தேவன். ये सारी दुनिया के लिए धार्मिकता के काम किया हुआ परमेश्वर, அவர்தான் நம்முடைய நீதியின் தேவன். वो ही हमारा धार्मिकता के परमेश्वर. அதாவது இந்த 59ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், हम 59वां अध्याय में पढ़े हैं तो 25 விதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். यहाँ इस अध्याय में 25 प्रकार के पाप को वो लोग किया था. 25 விதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். 25 प्रकार के पाप किए थे. இப்படிப்பட்ட காலங்களில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். इसलिए इन दिनों में यशायाह भविष्यद्वक्ता के द्वारा प्रभु ने இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறிப்பும் குருவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. सुनो, यहोवा का हाथ ऐसे छोटा नहीं कि हया है उद्धार न कर सके, न वह ऐसे बहिरा हो गया कि सुन न सके. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. परंतु तुम्हारे अनर्थ के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसे छिपा है कि वह नहीं सुनता. இந்த நாளிலே தேவனை பிரிந்திருக்கிற ஜனமே, इन दिनों में भी जो परमेश्वर से अलग किए हुए प्रजा, பாவங்களை செய்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து இந்த புதிதாக ஆண்டவராகிய இயேசுவை அறியாவிட்டால் இந்த நாளிலே நீ ஏற்றுக்கொள்வாயா? जो पाप से पड़े हुए तुझे और प्रभु कहता है, यदि तू अब तक परमेश्वर को न जानता ये दूर इन दिनों में उद्धार पा. நீ தூரத்தில் இருந்தால் உன்னை சமீபமாக்குகிறார். यदि तू दूर रहने में भी तुझे प्रभु निकट ले ஆண்டவராகிய आता. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. प्रभु यीशु मसीह का लहू सारे पापों को शुद्ध करता है. உன்னை அவரிடத்திலே கிட்டி சேருகிறது. वो तुझे उनके निकट ले आता है. உன்னை மகளாக கர்த்தர் மாற்றுகிறார். तुझे उनका बेटा और बेटी बदलता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा. நீ தூரமானவன் அல்ல, तू अभी दूर नहीं है. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். तुझे प्रभु प्रेम करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவத்தை சுத்திகரிக்கிறது. इस यीशु मसीह का लहू तेरे सारे पापों को शुद्ध कर देता அவருடைய है. முகம் உனக்கு மறைக்கப்படவில்லை. उनका मुंह तेरे लिए छिपा नहीं है. அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்படாது. उनका मुंह तेरे लिए न छिपाएगा. நீ அவரோடு கூட நீ பேச முடியும். तू उससे बात कर நீ सकता அவரோடு है. உறவாட तू முடியும். उससे संगति कर நீ सकता है. அவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். तू उसके साथ साथ चल सकता है. அற்புதமான தெய்வத்தை நீ அடைக்கலமாக கொண்டு கொள்ள முடியும். अगर तू उसी बड़ा परमेश्वर का तेरा शरण तक இந்த पड़ நாளிலே सकता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு நீ தேவனிடத்திலே நீ மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்வாயாக. इसलिए इन दिनों में तू प्रभु यीशु मसीह के लहू के द्वारा तू
तू शुद्ध होकर क्षमा मांगो उनसे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை उनके உண்டாகட்டும். नाम को महिमा। புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாளிலே உன் பாவங்களை மன்னிக்கிறார். तो अब तक यीशु को स्वीकार नहीं करेगा तो ये तीनों में यीशु तेरे पापों को क्षमा करता है। தூரமாய் இருந்த உன்னை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமீபமாக்குகிறது. जो तू दूर रहता था अभी यीशु मसीह का लहू तुझे निकट में ले आ நிச்சயமாக रहा है। இந்த நாளிலே சமீபமாக்கும். सचमुच इन तीनों में तू समीप हो जाएगा। எபேசியருக்கு நிருபத்திலே வாசிக்கிறோம். इफिसियों की पत्री में எபேசியருக்கு நிருபம் इफिसियों எடுத்து வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 13வது வசனம். 13 वचन। முன்னே தூரமாய் இருந்து நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். पर अब मसीह यीशु में तुम जो पहले दूर थे मसीह के लहू के द्वारा निकट हो गए हो। இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, अभी ये आवाज को सुनने वाले हे मेरे भाई और बहनों, நீ பிரிவினை உண்டாக்கி தூரமாய் இருக்கிறவனை பார்த்து சொல்கிறார். अगर प्रभु से अलग होकर तू जो दूर रहता है तेरे हो प्रभु இயேசு कहता है கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह के लहू सारी पापों से शुद्ध कर देता है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த உன்னை கர்த்தர் இந்த நாளிலே சமீபமாக்குகிறார். यीशु मसीह के लहू के द्वारा आज का दिन जो दूर रहता है तुझे प्रभु अपने समीप पर ले आता है। இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். ये ही उद्धार की सुसमाचार। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை और பார்த்து इस इस्राएल लोगों के ओर प्रभु कहता है 25 விதமான பாவங்களை செய்திருக்கிறார். ये लोग 25 प्रकार का पाप किया। விதவிதமான பாவம் कई प्रकार के पाप அதெல்லாம் செய்துட்டு वो सारा पाप करते हुए 30 விதமான தடுமாற்றத்துல 9வது வசனத்திலிருந்து பார்த்தா 30 விதமாக தடுமாற்றத்தில் இருக்கிறார். और 9 वचन से लेकर देखेगा तो 30 प्रकार के डगमगाने वाले अनुभव, 30 விதமா தடுமாறி கொண்டு பேசுகிறார். 30 प्रकार के घोर अंधकार पर चलता था। அதாவது எங்களுக்கு தேவன் தூரமாயிட்டார் என்று சொல்கிறார். हमारे लिए प्रभु दूर है ऐसे कहता है। இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, हे परमेश्वर को स्वीकार करके उतार पाए हुए लोगों, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்ற தேவ ஜனமே, और डूबकर बपतिस्मा लेकर पवित्र आत्मा पाए हुए लोगों, விசுவாசியை பார்த்து சொல்கிறார். विश्वासी को और प्रभु कहता है ஏன் தேவன் உனக்கு தூரமாய் விட்டார்? प्रभु तेरे लिए क्यों दूर हो गया है? ஏன் தூரமாய் விட்டார்? क्यों दूर हो गया है? 9வது வசனத்திலே ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, धर्मी हमारे समीप है नहीं, எங்களை விட்டு தூரமாய் விட்டது. वो धर्मी हमारे समीप नहीं है। 11வது வசனத்திலே ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது கடைசியில விடுபெற்று அது எங்களுக்கு தூரமாயிற்று. और 11 वचन में हम उद्धार के लिए इंतजार किया लेकिन वो उद्धार हमसे दूर हो गया। அடுத்தது 14வது வசனத்திலே நியாயம் எங்களை விட்டு அயர்ந்து நீதி தூரமாய் நின்றது என்று 14வது வசனத்தில் और சொல்றார். 14 वचन में वो लोग कह रहा है न्याय पीछे हटाया गया और धर्म दूर खड़ा रह गया। தேவனுடைய நீதி ஏன் தூரமாகி விடுகிறது? परमेश्वर का धर्म क्यों दूर हो தேவனுடைய गया? நியாயம் ஏன் தூரமாகி விடுகிறது? परमेश्वर का न्याय क्यों हट जाता है? அப்படி தூரமான வேதனையோடு கூட இருக்கிறார்கள். वैसे कई लोग दूर दूर से दुख के साथ தேவனுடைய रहता है। ஜனமே, ये परमेश्वर के लोगों, அவர்கள் சொல்கிறார்கள், ये लोग कह रहा है 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10वां वचन में நாங்கள் குருடரைப் போல் சுவரை பிடித்து கண்ணீர் சுவரைப் போல், அதாவது நாங்கள் குருடரைப் போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம், இரவில் இடறுகிறதைப் போல பட்டப்பகலில் இடைகிறோம், செத்தவனைப் போல் பாலிடத்தில் இருக்கிறோம். हम अंधों के समान दीवार टटोलते हैं, हाँ हम बिना आंख के लोहू के समान टटोलते हैं, अब दिन दोपहर रात के समान ठोकर खाते हैं, हष्ट पुष्पों के बीच हम मुर्दों के समान है। பகல்லையும் குருடனைப் போல் தடவி கொண்டிருக்கிற அனுபவத்திலே இருக்கிற ஜனமாக இருக்கிறார்கள். ऐसे दिन दोपहर रात में भी ऐसे अंधे के समान टटोलने वाले अनुभव। யார் இந்த கூட்டம்? ये झुंड कौन है? யார் இந்த கூட்டம்? ये झुंड कौन है? அவபக்தியான கூட்டம். अभक्ति के झुंड। அவபக்தியான ஜனத்தை தேவன் இப்படி ஒப்புக்கொடுக்கிறார். वैसे अभक्ति लोगों को प्रभु वैसे सौंप देता। godliness ungodliness, भक्ति अभक्ति। ரோமர்கள் நிருபத்திலே 11வது வசனத்திலே வாசித்தோம், அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். हमें रोमी 11वां अध्याय में पढ़ा है अभक्ति को। 26வது வசனத்திலே வாசித்தோம், रोमियो 11:26 சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். वो सिय्योन से आकर अभक्ति को याकूब से निकाल देगा। இந்த ஜனத்திடத்திலே இருந்தது என்ன? அவபக்தி. अगर ये लोगों के बीच में क्या था? अभक्ति। அவபக்தியாக இருந்தார்கள். अभक्ति के साथ रहना। ungodliness, अभक्ति। அறிந்திருந்தும் அவபக்தியாக ஜீவித்த वो ஜனம். प्रभु को जानने पर भी अभक्ति का जीवन। அவர்களை
59வது வசனத்திலே வாசிக்கிறோம். इसलिए 10 वचन 59:10 வாசிக்கிறோம். 59:10 நாங்கள் குருடை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் நடக்கிறோம். हम अंधे के समान दीवार टटोलते हैं, आंख के लोगों के बिना आंख के लोगों के समान இரவில் இடறுகிறவர்களைப் போல பட்ட பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களைப் போல பாழிடங்களில் இருக்கிறோம். हम दिन दोपहर रात के समान ठोकर खाते हैं, अष्टपुष्टों के बीच में हम मुर्दों के யார் समान। இந்த ஜனம்? ये लोग कौन है? அவபக்தியான கூட்டம். अभक्ति के झुंड है, அவபக்தியான கூட்டம். अभक्ति के झुंड है। தானே அவர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். वो अपने आप से मिलाप कर रहा है, 30 விதமான தடுமாற்றத்தோடு புலம்புகிறார்கள். इस प्रकार के तड़प के अनुभव में मिलाप, அதுல இப்படி ஒரு புலம்பல் उसी में इसी प्रकार का एक मिलाप है। வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 28वां अध्याय, 28 29 व्यवस्था विवरण 28 29 28 கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகப்பினாலும் ஆதிப்பார். आमीन। व्यवस्था विवरण 28 यहोवा तुझे पागल और अंधा कर देगा और तेरे मन को अत्यंत घबरा देगा। அதாவது இது ஒரு தேவன் அனுமதித்த ஒரு தண்டனை சாபமாக இருக்கிறது. ये जो परमेश्वर ने सौंपा गया दंड का क्या दंड है? கர்த்தருடைய புத்தி மயக்கத்தினாலும் यहोवा तुझे पागल, அதாவது madness, पागल, ஹalleluya, குருட்டாட்டம், blindness, आमीन, पागल और अंधा, and confusion of mind. और तेरे मन को अत्यंत घबरा देगा। மூணு காரியத்தை சொல்லப்பட்டது. ये 3 कार्य लिखा है, புத்தி மயக்க madness, पागल, அடுத்தது குருட்டாட்டம் blindness, अंधा, and confusion of mind. मन की घबरा, அதாவது மன திகைப்பு, मन की घबरा, confusion of mind. मन की घबरा। இந்த லாக்டவுன்ல ये लॉकडाउन में நீங்கள் அவபக்தியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், यदि तुम अभक्ति के साथ रहेंगे இந்த நாட்கள்ல इन दिनों में வெள்ள போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் உனக்கு கொடிபிடிக்க முடியும். महानद के समान यदि शत्रु चढ़ाई करेंगे तभी पवित्र आत्मा तेरे लिए झंडा खड़ा करेगा। ஏன் உனக்கு புத்தி மயக்கம்? क्यों तेरा मन की घबरा? ஏன் உனக்கு குருட்டாட்டம்? क्यों तेरा अंधा? ஏன் உனக்கு மன திகைப்பு? क्यों तेरा पागल? ஏன் உனக்கு madness? क्यों तेरा मन की घबरा? ஏன் உனக்கு blindness? क्यों ये अंधा बात? ஏன் உனக்கு confusion of mind? क्यों तेरा पागल है? அதனால நீ 29ஆம் வசனத்துல வாசிங்க, குருடன் அந்த காலத்திலே தடவி திரிகிறது போல. इसलिए जैसे अंधियारे में अंधे நீ टटोलता है, பட்ட பகலிலே தடவி திரிந்து கொண்டிருக்கிறாய். तू दिन दोपहरी में टटोलता உன் फिरेगा வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். और तेरे काम काज உதவி செய்வார் இல்லாமல் என்னால் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். और तू सदैव केवल अंधेरे सरता और लूटता ही रहेगा और तेरा कोई छुड़ाने वाले ना होगा। ஏன் இந்த புத்தி மயக்கம்? ஏன் இந்த குருட்டாட்டம்? ஏன் இந்த மன திகைப்பு? क्यों ये पागल और अंधा और मन की घबरा? மேக இந்த நாட்கள்ல மேட்னஸ் ஆக, அதாவது புத்தி மயக்கமாக மாறிட்டீர்கள். कई लोग आजकल ऐसे पागल और अंधा हो जाते हैं। உலகத்துக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கிறது. इस संसार और तेरे तो तुम्हारे बीच में फर्क நீ है। பகல்ல தடவி திரிகிற குருட்டாட்டங்கள நீ பிளைண்ட்னஸ் கிடையாது உனக்கு. तू वैसे अंधे के नहीं थी, तू घर में टटोलने वाला नहीं। உனக்கு ஏன் கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட்? உனக்கு ஏன் புத்தி மாறாட்டமாக திகைத்து போயிருக்கிறாய்? तेरा क्यों ये मन पर घबराहट आता है? அதுக்கு காரணம் என்ன? कारण क्या? அவபக்தி. अभक्ति। உனக்கு இருக்கிற அவபக்தி. जो तेरा अंदर है वो अभक्ति। இந்த அவபக்தி தான் ये अभक्ति உனக்கு ஜெய ஜீவியத்தை தராதபடி இருந்து கொண்டிருக்கிறது. तुझे विजय का जीवन बिना तू जीवन बिता। அடுத்து ஏசாயா 59:11 வசனத்தை வாசிக்கலாம். यशाया 59:11 को लिखा है, நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்பு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. हम सबके सब रीछों के समान चिल्लाते हैं और पंडुकों के समान व्यू व्यू करते हैं, चू चू करते हैं। हम न्याय की बात तो छूते हैं पर वह कहीं नहीं, और उधार की बात छूते हैं पर वह हमसे दूर ही रहता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அதே நீங்க அதே இதை நம்ம வாசித்தோம்.
எசேக்கியேலுக்கு எழுதின எசேக்கியேல் 7:16 நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 7 7:16 எசேக்கியேல் 7 அவர்கள் நம் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்கின் பிராக்களை போல வளைந்து இருப்பார்கள். उनमें से जो बच निकलेंगे वो बचेंगे तो सही, परंतु अपने अपने आदत में फंसे रहकर तराइयों में रखने वाले कबूतरों के समान पहाड़ों के ऊपर विलाप करते रहे. அதாவது இது வந்து துக்கித்து கூப்பிடுற ஒரு விலாப்பு. ये जो तराइयों में रखने वाले कबूतर के समान ஏசாயா 59:11 பார்க்கிறோம். यशाया 59:11 में நாம் வாசிக்கிறோம், நாங்கள் அனைவரும் கரடியை போல உருமி हम सबके संग रीछों के समान चिल्लाते हैं புறாக்களை போல கூவிக் கொண்டிருக்கிறோம். और पंडुकों के समान चू चू करते हैं. அதாவது இப்படி புலம்பிக்கிட்டு காத்துக்கொண்டு துக்கத்தினால் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். वैसे दुख के साथ चिल्ला रहा है, கன்ஃபியூஷனா புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். मन की घबराहट के साथ चिल्ला रहा है, முரட்டாட்டத்தினால் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். अंधे के साथ चिल्ला रहा है, அதாவது இன்னும் புத்தி மயக்கத்தினால புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். पागल होकर चिल्लाते हैं. சில பேர் பாருங்க, कई लोग इन दिनों புத்தி மயக்கத்தினால சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. कई लोग इन दिनों में पागल होकर विलाप करता है. அதாவது அதான் உபாகம புத்தகத்தை நம்ம வாசித்தோம். व्यवस्था वर्णन हम अभी पढ़ा है. ஏன் இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தினால் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? तो इसी प्रकार का एक दुख ये लोग ஏன் விலாப் பண்ணிட்டு இருக்காங்க, புலம்பிக் கொண்டிருக்காங்க? विलाप कर रहा, அவங்களுக்கு இருக்கிறது புத்தி மயக்கம், उनका अंदर है वो पागल है, குருட்டாட்டம், अंधा है, மனத்திகைப்பு, मन की कब्र, madness, blindness and confusion of mind. இது இருக்கிறதுனால தான் பகல்லையும் இரவை போல சும்மா உருவிக்கிட்டு துக்கத்தினால அவங்க உருவிட்டு இருக்காங்க. पागल है, अंधा है और मन की घबराहट है, इसलिए वो दिन दोपहर में भी वो अंधा के समान टटोलते रहता है துக்கிட்டு புலம்பிட்டு கூட்டிட்டு இருக்காங்க. और दुख के साथ चू चू करता है. ஏன்? क्यों? ஏனென்றால் क्योंकि அவபக்தியாக ஜீவிக்கிற கூட்டம் இது. ये अभक्ति के साथ जीवन बिताने वाले झुंड है. துக்கித்து புலம்பிக் கொண்டு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவபக்தியான கூட்டம். ऐसे दुख के साथ चिल्लाते विलाप करते रहता है अभक्ति झुंड. கூப்பிடுதலே கர்த்தரை கெம்பீரம் கிடையாது. जो प्रभु के ओर दुहाई देने में गंभीर नहीं. ஏன் பாவத்தையும் செய்தார்கள்? क्योंकि पाप किया, அவபக்தியான கூட்டமாக இருக்கிறார்கள். अभक्ति के झुंड है, அதனால் இவர்களுக்கு நீதி தூரமாய் போய் इसलिए लोगों को धार्मिकता நியாயம் தூரமாக போய்விட்டது. न्याय समीप ने ये दूर हो गया है. இன்றைய நாட்கள்ல इन दिनों में அவபக்தியான அனுபவம், अभक्ति के अनुभव, சத்தியத்தை அறிந்த ஜனம் जो सत्य को जाने हुए लोग அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. वो ऐसे दबाए हुए अनुभव में है. தேவ கோபாக்கினை வெளிப்படுகிறது. परमेश्वर की क्रोध का आग प्रकट होता है. அவபக்தியான கூட்டத்தின் நடுவில் अभक्ति के झुंड के बीच में வேதத்திலே 2 அவபக்தியான கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में 2 प्रकार के अभक्ति के झुंड के நோவாவின் காலத்திலே நடந்த அவபக்தியான जो கூட்டம், नूह के दिन में हुआ वो अभक्ति के झुंड, லோத்தின் காலத்திலே நடந்த அவபக்தியான लूत के கூட்டம். दिन में हुआ वो अभक्ति के झुंड. அவபக்தியான காலங்களில் நியாயத்தீர்ப்பு செய்தார். अभक्ति के समय में प्रभु न्याय का दंड देता है. ஆனால் परंतु லோத்து குடும்பத்திற்கு ஆவியானவர் கொடி பிடித்தார். लूत के परिवार के लिए पवित्र आत्मा झंडा खड़ा, நோவாவுடைய குடும்பத்துக்கு ஆவியானவர் கொடி பிடித்தார். लूत के परिवार के लिए पवित्र आत्मा झंडा खड़ा किया. தேவபக்தி உள்ள கூட்டத்தை, தெய்வபக்தி உள்ள கூட்டத்தை அவர் ரட்சிக்கிறார். जो परमेश्वर की भक्ति से रहता है वो झुंड को प्रभु छुड़ाता है. 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். दूसरा पत्रस दूसरा अध्याय में पढ़ता है. 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा पत्रस दूसरा अध्याय 5वां वचन. பூர்வ உலகத்தின் தப்புவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுடன் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி और प्राचीन युग के संसार को भी न छोड़ा, वरन भक्तिहीन संसार पर महाजल प्रलय भेजा, और धर्म के प्रचारक नूह समेत 8 व्यक्तियों को बचा लिया. நோவாவின் காலத்திலே ஒரு அவபக்தியான கூட்டம் இருந்தது. नूह के दिन में एक अभक्ति அவபக்தியான கூட்டத்தின் நடுவிலே ஒரு தேவபக்தியான ஒரு கூட்டம் இருக்கிறது. और भक्तिहीन संसार के बीच में இந்த एक உலகம் அவபக்தி அநீதி நிறைந்த உலகம். ये संसार अधर्म से भरा हुआ संसार है और अभक्ति का झुंड. நீ நீதி அடைந்த ஒரு தேவபக்தி உள்ள ஜனம் என்று மறந்து விட வேண்டாம். परंतु तू धार्मिक पाए हुए परमेश्वर का भक्ति का झुंड करके कभी मत भूलो. ஆவியானவர் யாருக்கு கொடி
जन के लिए நீதியை பற்றிக்கொள்கிற பயபக்தி உள்ள ஜனத்தை தேவன் கொடி பிடிப்பார். ஆவியானவர் கொடி பிடிப்பார். को लौटित करने वाले भक्ति के झुंड को पवित्र आत्मा झंडा खड़ा करेगा. அடுத்தது சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அபோக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து और सदोम और उमरा के नगरों के विनाश का ऐसे दंड दिया कि उन्हें पसंद करके रात में मिला दिया ताकि वे आने वाले भक्तिहीन लोगों को शिक्षा के लिए एक दृष्टांत बने. அவபக்தியான கூட்டங்களை இரண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்து திருஷ்டாந்தமாக லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். இங்கே அப்போஸ்தலர் பேதுரு இதை திருஷ்டாந்தமாக वैसे भक्तिहीन लोगों के बारे में यीशु मसीह लूका 17वां अध्याय में बात किया और प्रेरित पत्रस भी वैसे बात करता है. இரண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அவபக்தியான கூட்டத்தை குறித்து பேசினார். प्रभु यीशु मसीह भी अभक्ति लोगों के बारे में बात किया है. அப்போஸ்தலர் பேதுரு பேசுகிறார். और प्रेरित पत्रस भी अभक्ति के बारे में இந்த நாட்களிலே इन दिनों में ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தர வேண்டும், கொடி பிடிக்க வேண்டும். पवित्र आत्मा हमारे लिए झंडा खड़ा करना है. அவபக்தியான ஒரு கூட்டம், भक्तिहीन लोग, அந்த சோதோம் கொமோராவிலே இருந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். सदोम उमरा के सारे लोग அக்னியால் அழிக்கப்பட்டார்கள். आग से भस्म हुए. ஆனால் லோத்துக்கோ, परंतु लूत के लिए தேவ பக்தி உள்ள இருந்த அந்த நீதிமானுக்கோ परमेश्वर की भक्ति के साथ रहता था. उस கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், கொடி பிடித்தார். परमेश्वर उस लोग के लिए झंडा खड़ा किया है. ஆகவே தேவ பயத்தோடு தேவ 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களையும் சோதனையில் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். इसलिए प्रभु भक्तों को परीक्षा में से निकाल लेना. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9वां वचन, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். तो प्रभु भक्तों को परीक्षा में से निकाल लेना और अधर्मियों को न्याय के दिन तक दंड की दशा में रखना भी जानता है. அவபக்தி நிமித்தமாக अभक्ति के कारण, அவபக்தியோடு இருந்து கொண்டு நீ கூவிக்கொண்டிருக்காதே. अगर तू अभक्ति के लोगों के साथ में होकर तू विलाप मत कर. நீ அவபக்தியோடு கூட இருந்து கூவிக்கொண்டிருக்காதே. अगर अभक्ति के लोगों के साथ होकर तू चू चू मत करो. ஹல்லேலூயா. हालेलुया. நீ எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறாய்? किस प्रकार का நீ தேவ பக்தி உள்ளவன். तू भक्ति का झुंड நீ है. நீ தேவ பக்தி உள்ளவனாக இரு. परमेश्वर का भक्ति से रहो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा. 10வது வசனத்திலிருந்து வாசித்தால் 16 விதமான பின்மாற்றமான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 वचन से ले पड़ेगा तो 16 प्रकार के पीछे हटने वाले पाप के बारे में लिखा. பேக்ஸ்லைட் அதாவது பின்மாற்றக்காரருடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पीछे हटने वाले की पाप के बारे में लिखा है. நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? किस प्रकार का झुंड है. சத்தியத்தை உனக்கு சத்தியத்தை நீ அறிந்திருக்கிறாய். तू सत्य को जानता है. நீ அதை அடக்கி வைக்க வேண்டாம். फिर तू वो सत्य को दबाव मत. நீ தேவனுடைய சத்தியத்தை நீ அறிந்திருக்கிறாய். तू परमेश्वर को सत्य को जाना है. யார் மேல கோபம் வருகிறது? किस पर तेरा क्रोध आ रहा है. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் रोमियो पहला अध्याय 18வது வசனத்தை வாசிக்கலாம். रोमियो पहला 18. சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. परमेश्वर का क्रोध तो उन लोगों की सब अभक्ति और अधर्म पर स्वर्ग से प्रकट होता है जो सत्य को अधर्म से दबाए रखते हैं. தேவ கோபம் இந்த நாட்டிலே வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. इन दिनों में परमेश्वर का क्रोध आकाश से प्रकट होता ஏன் है. வெளிப்பட்டிருக்கிறது? क्यों प्रकट होता है. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் सत्य को अधर्म से दबा के रखने वाले सारे लोगों के लिए. சத்தியத்தை அடக்கி வைக்கிறவன் அவபக்தி உள்ளவன். जो कोई सत्य को दबा के रखता है वो अभक्ति, அவன் அவபக்தி உள்ளவன். वो अभक्ति लोग. சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும். सत्य को सत्य के अनुसार बात करना. தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசக்கூடாது. अपने के लिए अपनी इच्छा के अनुसार बदल कर सत्य को தனக்கு ஏற்றபடிலாம் சத்தியத்தை மாற்றி கொண்டிருக்க கூடாது. अपनी इच्छा के अनुसार सत्य को मत बदलो. சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும். सत्य को सत्य के अनुसार बात करना. ஹல்லேலூயா. हालेलुया. ராஜா பிளாத்துனாலே இயேசுநாதர் சத்தியத்தை தான் பேசினார். वो राजा प्लातु के सामने भी यीशु केवल सत्य का சத்தியத்தை अनुसार குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காக நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லி सत्य के लिए गवाही देने के लिए मैं आया हूँ. इन बातों के लिए मुझे प्रभु भेजा है. வேறு சத்தியராஜாக இருக்கலாம், अगर यदि तेरा नाम सत्यराज हो, வேறு சத்தியதாசாக இருக்கலாம், यदि तेरा नाम வேறு सत्यदास हो, சத்தியாவா இருக்கலாம், यदि तेरा नाम सत्य வேறு हो, சத்தியநாதனாக இருக்கலாம். नहीं तू सत्य नाम में இதை तेरा கவனிக்க வேண்டும். सुनो. நீ
சத்தியத்தை மறைக்காதபடி சத்தியத்துக்காக அவன் அடிமையாக மாறும். तू सत्य को कभी न दबाना है, सत्य को दासत्व बना. நீ சத்தியத்தை மறைக்காத, सत्य को दबाओ मत, அடக்கி வைக்காத, सत्य को दबाओ मत. நீ அதன்படி நீ கிரியை செய்கிறதாக மாறும். सत्य के अनुसार काम करो. அவபக்தி உள்ள கூட்டம், अभक्ति के வேற ஒரு பலி கிடையாது. और किसी बलिदान नहीं. இயேசுதான் உனக்கு பலி செலுத்தப்பட்டது. यीशु ही तेरे लिए बलिदान அவர்தான் चढ़ाया. உனக்கு விசுவாச மார்க்கத்தை वो உண்டாக்கினார். ही तेरे लिए विश्वास के मार्ग को बनाया. அவர்தான் உனக்கு கரையம். वो ही तेरा काम चुका. வேற வழி கிடையாது. और कुछ मार्ग नहीं, வேற கரையம் உனக்கு செலுத்தல. और कुछ दाम नहीं चुक सकता है. அதனால தான் சொல்றாரு, மை கவர்னன்ட், மை வேர்ட், என்னுடைய ரத்தம் தான் உன்னை வீழ்த்தி சுத்தமாக்குகிறது. इसलिए वो कहता है मेरे लहू ये तुझे शुद्ध करता है. என்னுடைய ஆவியானவர், मेरी आत्मा, என்னுடைய வேர்ட், मेरे वचन, ஆண்டவருடைய வார்த்தையை நீ சரியானபடி நீ எடுத்து சுத்திகரிக்க செய்ய. इसलिए तू परमेश्वर के इस वचन के अनुसार आज का புதிய உடன்படிக்கை, शुद्ध हो जा. புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன் பாவங்களை நீக்குகிறது. नए वाचा मध्यस्थ यीशु मसीह के लहू ही तेरे सारे पापों से तुझे शुद्ध करता है. அப்போதான் நீ புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறாய். तभी तू नए वाचा का अंदर रहता है. அப்படி இருப்பேன் என்று சொன்னால் ऐसे तो नया रात वाचा में ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा तेरे लिए झंडा खड़ा है. ஆவியானவர் உனக்கு கொடி பிடிப்பார். पवित्र आत्मा तेरे लिए झंडा खड़ा है. வாக்கு கிடக்காத பெருமூச்சலோடு நீ உனக்காக வேண்டுதல் செய்வார். अगर पवित्र आत्मा तेरे लिए बयान से बाहर विनती करेगा, நீ இன்னபடி வேண்டிக் கொள்வது உனக்கு ஒன்று முடியாத இருக்கிற காலங்கள், समय के अनुसार किस प्रकार प्रार्थना करना तू नहीं जानता है. அந்தபடி ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 8:26. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता நாம் करता है. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கிடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आपकी ऐसे आगे बढ़कर जो बयान से बाहर हमारे लिए विनती करता है. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். अब मनों को जांचने वाले जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वह पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता நீ है. ஆவிக்குரியவனா, तो आत्मिक लोग நீ மாம்சத்துக்குரியவனா? नहीं तो शारीरिक. ஆவிக்குரியவன் என்றால் நீ சத்தியத்தை சத்தியமாக உனக்குள்ள மறைக்க மாட்ட, சத்தியத்தினுடைய அனுபவத்துல அவபக்தியாக நீ ஜீவிக்க மாட்டாய். यदि तो आत्मिक व्यक्ति होगा तो सत्य को सत्य के अनुसार तू काम करेगा, सत्य को कभी न दबाएगा. 1 தீமோத்தேயுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல வாசிக்கிறோம். விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पहला तीमुथियुस पहला अध्याय 19-20 वचन में विश्वास रूपी के जहाज को डूबने के काम किया वो लोग के बारे में लिखा है. இவனையும் அலெக்சாந்தரையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. इमने और अलेक्जेंडर दोनों के बारे में लिखा है. அதாவது இவர்களுக்கு கவனிக்கணும், அவபக்தி உள்ள ஒரு ஜனத்தை, அவபக்தியான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தவர். ये दोनों अभक्ति के उपदेश को ले आया है. அவபக்தி உள்ளவர்கள், ये दोनों अभक्ति लोग हैं. சத்தியத்தை அதாவது மறைக்கிற ஒரு கூட்டம், ये सत्य को दबाने वाला झुंड है. சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பின கூட்டம், सत्य के विरोध से खड़ा हुआ, அநியாயத்தில் அடக்கி வைத்தவர், सत्य को ये असत्य के द्वारा दबा के रखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा. அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நீ விலகு. इसी प्रकार का झुंड से तो दूर हो जा. எபிரேயர் நிருபம் इब्रानी 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 26வது வசனத்தை வாசிக்கலாம். 36 वचन को पढ़ेंगे. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதாக இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இராமல், क्योंकि सच्चाई की पहचान प्राप्त करने के बाद यदि हम जानबूझकर पाप करते रहे तो पापों के लिए भी कोई बलिदान बाकी नहीं. நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கிறோம், ரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். हाँ, दंड का एक भयानक पाठ छोड़ना है और आग का ज्वलन बाकी है जो विरोधियों को पसंद कर देगा. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததுக்கு அப்புறம் उस सच्चाई को पहचान प्राप्त करने நீ के बाद மனப்பூர்வமா பாவம் செய்தா यदि तू जानबूझकर पाप करेगा செலுத்தத்தக்க வேறொரு பலி கிடையாது. पाप के लिए भी कोई बलिदान बाकी नहीं. இயேசுதான் यीशु ही புதிய உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்களை சுத்திகரிக்கிறது. जो नया वाचा के यीशु मसीह के लहू ही तेरे सारे पापों से तुझे शुद्ध இனி करता है. இனி வேற ஒரு கிரையம் கிடையாது, और इसके बाद कोई बलि बाकी नहीं, வேற ஒரு பரிகாரம் கிடையாது. और कोई बलि बाकी नहीं. இந்த வார்த்தை தவிர வேற உனக்கு பரிகாரம் கிடையாது. इस वचन
कैंसर फिर दूसरा प्रायश्चित नहीं வேற देगा ஒரு ஆவியானவர் உன்னை நடத்த முடியாது. और दूसरा आत्मा तुझे कभी नहीं चलाएगा। அங்கதான் மை கவர்னன்ட், மை ஸ்பிரிட், மை வேர்ட் என்று சொல்லுகிறார். इसलिए मेरा वाचा, मेरा वचन, मेरा आत्मा। அப்ப உனக்கு ஆவியானவர் கொடி பிடிக்கணும்னு சொன்னார். पवित्र आत्मा तुझे झंडा खड़ा வேற करे இனி பலி கிடையாது. और किसी बलिदान बाकी नहीं உனக்கு வேற ஒரு விமர்சனம் கிடையாது. और तेरे लिए और कुछ विमर्शन नहीं। ஒழுங்காக தெய்வ பயத்தோடு கூட அவபக்தியிலிருந்து மாறி தேவபக்தியோடாக மாறு, அல்லது உனக்கு வரக்கூடியது நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிற ரோகிகளை பட்சிக்கும் கோபாக்கினில வரும் என்று சொல்கிறார். ठीक रीति से अभक्ति से भक्ति के लिए बदलो, नहीं तो जो दंड का एक भयानक पहाड़ जोना है और आग का ज्वलन पाकी है जो विरोधियों को पसंद कर देगा। சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பும் இன்னும் சத்தியத்தை நீ அடக்கி வைக்கிறாய். सच्चाई को पहचान प्राप्त करने के बाद भी तू सत्य को क्यों दबा நீ रहा है? கிரியை செய். तू काम कर। சத்தியத்தை அடைஞ்செல்லாம் ஏராளமான உபதேசங்களை சத்தியத்தை அடைந்திருக்கிற. तू बहुत सारे उपदेश और सत्य को पा लिया। நீ அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய். अगर तू वो सत्य को கிரியை दबा செய். रहा है, அது கிரியை செய்ய முடிக்கிறாய். काम नहीं कर रहा கிரியில்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கிறது. है। विश्वास होकर कर्म नहीं, तू वो अपने आप से मरा हुआ विश्वास है। உனக்கு வேறொரு பலி கிடையாது. तेरे लिए इसके बाद और किसी बलिदान बाकी नहीं। ஒரு தடவை பலி செலுத்தப்பட்டாச்சு. एक के बार बलिदान चढ़ा दिया। தேவனே செய்திருக்கிறோம். मेरे परमेश्वर ने किया, அந்த நீதி அவரே செய்திருக்கிறார். वो धार्मिकता को वो ही किया। என்னப்பன் ஜெயவன் யாரும் இல்லை என்று அவரே செய்தார். वो विनती करने के लिए कोई नहीं करके अच्छा का होकर वो अपने आप से वो किया है। இந்த நாளிலே கூட इन दिनों में தேவ சமூகத்துல परमेश्वर के நாம் सामने அர்ப்பணிப்போமா? हम समर्पित करेंगे, தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம். प्रभु के सामने समर्पित உனக்கு करेंगे। வேறொரு பலி கிடையாது. तेरा और कुछ बाकी बलिदान नहीं। ஆவியானவர் உனக்கு கொடி பிடிப்பார். पवित्र आत्मा तेरे लिए झंडा வெள்ளம் खड़ा போல करे। சாத்தான் வருவான். यदि महानद के समान शत्रु आएगा, பரிசுத்தாவின் உதவி செய்வார். पवित्र आत्मा तेरे लिए सहायता करेगा। பரிசுத்தாவின் திருச்சபைக்கு உதவி पवित्र செய்வார். आत्मा मंडली के लिए सहायता ஊழியத்துக்கு करेगा। உதவி पवित्र செய்வார். आत्मा सेवकाई के உன் लिए பலவீனங்களில் உதவி செய்வார். विपदाओं में सहायता உன் करेगा। பெருமூச்சின் சத்தத்தை பார்த்து உனக்கு உதவி तेरे செய்வார். आत्मा सांस देखकर वो तुझे ஆனால் सहायता நீ करेगा। ஆவின் சிந்தையை என்னதென்று அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். परंतु तेरा ये आत्मिक विचार क्या है करके वो तुझे ஆவின் छांटता। சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. आत्मिक विचार जीवन और शांति है। ஆகவே நீ ஜீவனும் சமாதானத்தை ஆவின் சிந்தை இல்லாம நீ உருவிட்டு இருக்காத. तो ये आत्मिक विचार बिना चू चू मत करो। கரடி மாதிரி புறா மாதிரி உருவிட்டு இருக்காத. रिच्छों के नाई मत चिल्लाओ, कबूतर के नाई चू चू मत करो। துக்கமா உருவிட்டு இருக்காத. दुख के साथ तो विलाप मत करो। உழவிட்டு இருக்காத. तो विलाप मत நீ करो। தேவ சத்தத்தோடு பெருமூச்சு விட காலம் இது. ये तू ये परमेश्वर की इच्छा के अनुसार लंबा श्वास छोड़ने वाला இந்த समय है। லாக்டவுன் பெருமூச்சின் காலம் தான். ये लॉकडाउन सभी का लंबे सांस के வாஸ்தவம் समय। தான் அது. ये तो सच बात है। ஆனால் परंतु சத்தியத்தை நீ அடக்கி வைத்துக் கொண்டு மறைத்து வைத்துக் கொண்டு கிரியை செய்யாமல் இருந்து கொண்டு அவபக்தியாய் ஜீவித்துக் கொண்டிருந்தால் உனக்கு ஆவியானவர் கொடி பிடிக்க முடியாது. सत्य को अन्याय के द्वारा दबाते छिपाते हुए तू अभक्ति के साथ काम करेगा तो पवित्र आत्मा तेरे लिए झंडा कभी खड़ा नहीं உனக்கு करेगा। ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. पवित्र आत्मा तुझे सहायता भी नहीं இந்த करेगा। நாளே ஆவியானவர் உதவி செய்ய इन दिनों விரும்புகிறார். में पवित्र आत्मा तुझे सहायता करने का है। வேறொரு பழி உனக்கு இல்லை. तेरे लिए और कुछ बलिदान बाकी नहीं। வேறொரு பழி இல்லை. और किसी बलिदान बाकी ஒரு தடவை नहीं। செய்தாச்சு. एक और बलि चढ़ा दिया। இந்த நாளிலே इन दिन में தெய்வ பக்திகளை ரட்சிக்க வல்லமையாக இருக்கிறார். परमेश्वर भक्ति लोगों को उद्धार करने के लिए सामर्थ्य है। நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து परमेश्वर के समुख में आए। praise Jesus. धन्यवाद जी। தேவனுடைய சமூகத்திலே கடந்து हम आगे प्रभु के समुख में आएंगे। ஓரவன சகலவன சகலவன சபல. धन्यवाद धन्यवाद। Thank you, Lord. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा तुझे सहायता करे। உனக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा तुझे सहायता करे। இந்த நாளிலே इन दिन new governance नए वाचा இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். यीशु मसीह का लहू, my governance, मेरा वाचा, my spirits, मेरा आत्मा, my man. मेरा वचन। தேவனுடன் செய்த உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம். जो परमेश्वर किया हुआ वो वाचा प्रभु यीशु मसीह का लहू। தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்து மீண்டும் பரிசுத்தாவை தந்திருக்கிறார். परमेश्वर से भेजा गया प्रभु यीशु मसीह विजय पाकर द्वारा पवित्र आत्मा को दे दिया। ஜெய ஜீவன் ஜீவிக்க நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. विजय का जीवन बिताने के लिए हमारे लिए परमेश्वर का वचन सौंपा गया।
ஆகவே வார்த்தையினால் ஆவியினால் பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. इसलिए यदि कोई तू वचन और आत्मा से जन्मा नहीं होता तो परमेश्वर राज्य में प्रवेश नहीं होता. மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. नए सिरे से जन्मा नहीं होता तो परमेश्वर राज्य पर तू प्रवेश नहीं நீ होता. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாய். तू मां के कोख से एक बार जन्मा இன்னொரு हुआ, விஷயம் फिर से एक बार தேவ வார்த்தையினால். परमेश्वर के वचन से. ஓ thank you Lord. हालेलुया. தேவனுடைய வார்த்தையினால் परमेश्वर के वचन से, ஆவியினால் आत्मा से நீ புதிதாக பிறக்க வேண்டும். नए जन्म हो रहा है. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக மாற परमेश्वर के राज्य के लिए योग्य बनवाने के இந்த நாளிலே அர்ப்பணிப்பாயா. दिल में समर्पित करो. ஒருவன் படாவிட்டால் यदि कोई परमेश्वर की आत्मा से अगुवाई ना पाएगा तो அவன் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. परमेश्वर का पुत्र நீ नहीं. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது तो परमेश्वर की आत्मा से अगुवाई உன்னை पाएगा. வேதம் தேவ புத்திரன் என்று तभी சொல்லி शास्त्र कहता है तू परमेश्वर का पुत्र है. பரிசுத்தாவியானவர் உனக்கு சாட்சி கொடுப்பார். पवित्र आत्मा तेरे बारे में गवाही देगा. வெள்ளம் போல சாத்தான் வந்தார். महानद के समान आएगा शत्रु. ஆவியானவர் கொடிபிடித்தார். पवित्र आत्मा तेरे लिए झंडा பரிசுத்த खड़ा करे. ஆவியானவர் கொடிபிடித்தார். पवित्र आत्मा झंडा खड़ा करे. பரிசுத்த ஆவியானவர் पवित्र கொடிபிடித்தார். आत्मा झंडा खड़ा करे. தேவனுடைய ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Vigal bara sagala bara kala, vigal bara dala bara sagala, vigal bara sagalina bara, melgesperi, vigal bara sagadika bara kala, vigal bara
आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु परिशुद्ध எப்படி மாற்றிருக்கிறது எதற்காக ஜெபிக்கிறது கற்றுத்தாய் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்கிறது எதற்காக ஜெபிக்கிறது கற்றுத்தாய் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்து ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்து ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், ये हमारे अति पवित्र दयालु और अनुग्रह परमेश्वर, எந்த இடத்தில் நீ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ जिस स्थान पर मेरे नाम की महिमा बढ़ाता है அந்த ஸ்தானத்துல வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னேன். उस स्थल पर आकर हमें आशीष करने वाला परमेश्वर, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். जो ये सत्य को सुना सारे लोगों को हम आपके हाथ में सौंप देता है। நியூ கவர்னன்ஸ், புதிய உடன்படிக்கை, नए वाचा, மை கவர்னன்ஸ், नए वाचा, நீரே கரையேற்றி செலுத்திருக்கு. तू ही वाचा पाता है। எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு. ये हमारा कितने बड़ा धन्यवाद है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह के சகல பாவங்களை சுத்திகரித்து सारे पापों से शुद्ध करता है। உம்முடைய எங்களை தூரமாய் எங்களை செவிமாக்கி இருக்கிறது. जो दूर रहने वाले हमें समीप ले आया। மை கவர்னன்ஸ், मेरा वचन, மை வேர்ட், मेरा वचन, மை ஸ்பிரிட்ஸ், मेरा आत्मा, என்னுடைய ஆவி, मेरा आत्मा, என்னுடைய வார்த்தை, मेरा वचन நமக்கு அவருடைய வார்த்தையை அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். हमें उनकी वचन और उनकी आत्मा को दिया। புதிய உடன்படிக்கையான ரத்தமாக அவர் கரையேற்றி செலுத்தியிருக்கார். और नए वाचा के लहू वो ही हमारे लिए दाम चुका है। அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். उनकी आत्मा को हमें दिया, அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். उनके वचन को हमें दिया। எல்லா விதமான அவபக்தியிலும் इसलिए सारी प्रकार की अभक्ति से சத்தியத்தை நீங்கள் அடக்கி வைக்காதவர்கள் सत्य को तुम कभी मत दबाओ। இந்த நாட்களில் கிரியை செய். इन दिनों में काम करो, எங்களுக்கு வேற இனி ஒரு பலி இல்லப்பா. क्योंकि हमें इसके बाद और किसी बलिदान बाकी नहीं। கல்வாரியிலே செய்த ஒரு பலி உண்டு. जो कलवारी पर किया एक ही बलिदान, அந்த கல்வாரி எண்டையில उस कलवारी के निकट எங்களை தரை மட்டும் தாழ்த்தி हमें ऊपर गिर कर नम्र बनाता हूं। தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु के सम्मुख में समर्पित होता हूं। பரிசுத்தாவியானவர் पवित्र आत्मा, வெள்ளம் போல சாத்தான் வந்தார். महानद के समान शत्रु आते समय எங்களுக்கு கொடி பிடி हमारे लिए झंडा खड़ा करना, தேவபக்தி உள்ளவர்களுக்காக भक्ति के लोगों के लिए நீ கொடி பிடித்து आप झंडा ஜெயத்தை தருவி. विजय को देना। இதுவே எங்களுடைய விசுவாசம், ये ही हमारा இதுவே विश्वास, எங்களுடைய நம்பிக்கை. ये ही हमारा आशा। ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். प्रभु हमें दी गई अच्छी बात के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் इसके नाम से मांगते हैं पिताजी, ஆமென். आमीन। प्रभु आपके सबको आशीष करें. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. आमीन।